போயிட்டு இருக்கோம். ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் வாங்க நானும் என் ஃப்ரெண்டும். நான் வந்துட்டு 4 o'clock டியூஷன் ஒயிட் வேற போட்டிருக்கேன். மழை நின்ற அப்புறம் போகலாம்ல. ஐயோ ட்ரெஸ் எல்லாம் நல்லா இந்த மலையில் நனைஞ்சி போய் கிஃப்ட் வாங்குகிறோம். பெரிய இடத்துல ட்ரீட் கொடுக்காம இருக்கட்டும் அப்புறம் இருக்கு. எந்த வண்டி எங்கே ஹார்ன் அடிக்கிறதுன்னு தெரில, ஏற்றுறதுக்கே வரானுங்க. ஐ திங்க் பஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த சைட் போயிடலாம் வா, பஸ் வந்து அப்படியே ஏறிக்கலாம். லூஸு வா. உன்னை பிடிச்சி போட்டுருவேன். எங்கே போயிட்டான்? ஐயோ கூட இருக்கிறதுக்கு வேற கண்ணும் தெரியாது, மலையில் எங்கே போய் விழுறாலும். மழை வந்துச்சு. இங்கே பாரு வெயில் அடிக்குது, ஒரு சொட்டு மழை கூட இல்லை. ஃபைனலி பிகேஎம் அத்திப்பள்ளிச்சி டிமார்ட் குத்துட்டு வாங்க. போய் பக்கெட் எடுக்கிறேன். ஆமாம்ல. வேர் டு கோ. ஸ்நாக்ஸ் தான் கண்டு போகுது. சரி எப்படி விசில் அடிக்கிறான் பாரு. ஸ்நாக்ஸு ஏன் தமிழ் தள்ளி வாங்கி தரையா? நீ பே பண்ணுறியா? ஐயோ நிப்பட்டு இல்லை நபாட்டி. அது உனக்கு கண்ணு தெரியாதுன்னா கேட்குறியா? தமிழ் மூஞ்ச காட்டுட்டா. பேட்டா இந்த ப்ரைஸ் பாரு. பாட்டா ஸ்லிப்பர் கேர்ள். இது பாரு, எங்கே போனாலும் இந்த மாதிரி கலர் தான் ஃபிட் ஆகுது. பட் காட்டுறதுக்கு பாரு பிளாக் ஆயிடுச்சு. நான் துவைக்கிறதுக்குள்ள ஷாக்ஸ் போட்டா சைஸ் கம்மி ஆஹா யாரோ ஒரு செப்பல் நல்லா இருக்கு எடுத்துட்டு போயிட்டாங்களோ. எங்க நீ அங்கே விட்டுட்டு இங்கே தேடிட்டு இருந்தீங்கன்னா ப்ராமிஸாக பார்க்கல. இது ஒரு சாமானை வாங்கி தரேன். அது உங்கள் ஹஸ்பண்டுக்கு உனக்கு அதிலே சாப்பாடு பற்றிக்கும் பார்க்குறேன். அளவு தான் அவங்க 2 பேரும் சாப்பிடுவாங்க. பேசாமல் விளக்கு வாங்கி கொடுத்துடலாமா? இப்போவே கேஸ் கல்யாணத்துக்கு கிஃப்ட் பண்ணிடலாம். கேர்ள் தமிழ் விளக்கு வாங்கி கொடுத்துடலவா? இதான் நல்லா இருக்கு. இல்லை இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வாங்கி கொடுத்துருவி. வேறு வாங்கி கொடுத்துடலாம். 2 நம்மளே வச்சுக்கோங்க. கொடு. உடஞ்சிச்சுன்னா ஒன்று தான் கொடுப்பாங்க. உனக்கா அங்கே இருக்கு கீழே லாஸ்ட் கேர்ள். கிழக்கடை கீழே பாரு, எடுத்து பாரு. உள்ளே ஒன்று இருக்கும், எடுத்துக்கோ. கொஞ்சம் அடகலமாக இருந்துச்சுன்னா ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஓகே. இட் இஸ் எனஃப் ஃபார் யூ. எவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அது இதுக்கிட்டலாண்டி சொம்பு தூக்குற வேலை தாண்டி கொடுக்கும். இந்த வீட்டுக்கு வாங்கலான்னு யோசிக்கிறேன். எவ்வளோ மச்? 545 545 ரூபா. பட் எங்கள் அம்மா வாங்கிட்டு போனால் அசிங்கமாக திட்டும். நான் போய் 50 ரூபா இதில் வாங்குவேன்ட்டு. இது வாங்கிப்பேன். பட் எங்கள் அம்மா அசிங்கமாக திட்டும். நான் 50 ரூபாயில் ஜாத்திரையில் வாங்கிப்பேன்ட்டு. 120க்கு இது ஒர்த்து தானே? ஐயோ 200 இது. 195 545 வாங்கலாமா வேணாம்? முடிஞ்சிடுச்சு.
ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கோம். பாப்கார்ன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பேகு. வாங்க வேண்டியது ஒரு பொருள், நான் வாங்கினது 10 பொருள் வாங்குறேன். டிமார்ட்டுக்குள்ளே போனாலும் இதுதாங்க பிரச்சனை. இந்த போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எப்போ டிமார்ட் வந்தாலும் இங்கே பக்கத்தில் ஒரு அண்ணா கடை இருக்குது. இட்லி சாம்பார் சட்னி சூப்பராக இருக்கும். அங்கே போய் சாப்பிட்டு தான் போவோம். இருக்காங்களா என்னன்னு தெரில, இருந்தாங்கன்னா காட்டுறேன். இதில் எல்லாம் போடுதுன்னா புள்ள அவங்க ஸ்கீப்பிங் வருவாங்களா? ஆனால் பேக்கில் பண்ணுறாங்க தாண்டி. பரவாயில்ல நான் போய் முடியுமா? ஆனால் பெருசாக பேசுகிறேன். நான் சொல்லிட்டு போட்டேன் போடுறேன். வயிறு ரொம்ப இருக்குது. கை சேர்க்குறேன். இது உனக்கு அது எனக்கு அப்புறம் வீடு போட்டோம். மதியானம் சாப்பாடு இருக்கும். மதியானம் சாப்பிடலாம். நைட் தான் மதியானம் அங்கே சாப்பிட்டியா? நாளைக்கு என்ன கொடுப்பாங்க சாப்பாடு. காலையில் காலையில் கஞ்சி கொடுப்பேன். சும்மா கிடையாது, நல்லா உனக்கு அப்படி இருக்கும். பசி தெரியுமா இன்னைக்கு? கஞ்சி குடிச்சா வயிறு பசிக்குது நல்லா. 14 மணிலேருந்து பசி. போனால் சோறு என்ன தெரியுமாங்க? ஆனால் சாம்பார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்குண்ணா. சரியான காண்டாச்சு. 1 மணி போல சாப்பாடு இல்லை. இவ்வளோ சைஸ் வரதானே 1:30 இல்லையா? காண்டாச்சு. அங்கேயே ஒரு மசாலா பொடி சொல்லிக்கலாமா? பொடி சாப்பிடுறியா? பொடி சாப்பிடுறியா? என்ன சொல்லலாமா? மசாலே போட்டு நான் பொடி தின்னது இல்லையா? நான் சாப்பிட்றேன். ட்ரை பண்ணேன். போதும் மசாலா போடும். கஸ்டமர்னு இருந்தானே எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. என் கூட வந்ததுனால இவளுக்கு ஒன்று ஃப்ரீ. ஐயோ அவ்வளோதான், ரூமுக்கு கிளம்பிட்டோம். பார்சல் வாங்கியாச்சு. பார்த்து பண்ணுவாங்களா? எங்கே அடிக்கடி இவ கூட சுற்றுனா பைபாஸில் உட்காந்துருக்கோம். ரோட்டில் பஸ்ஸு வரல அத்திப்பள்ளிக்கு. நேரம் அப்படி இருக்கு. அதனால தான் அப்பயே சொன்னேன் சந்தாபுரம் போகலான்ட்டு. கீழிக்கு சனாபுரம் போய் 1 இல்லை. டீ மட்டும் சேர்ந்தாங்க. ஒரு அத்திப்பள்ளி பஸ் கூட வரல. கண்ணு வேற தெரிய மாட்டேது. அப்படியே அந்த லைட் வந்து அப்படியே கண்ணே உழுது. பாருங்க எப்படி லைட் வருது. ஒரு அத்திப்பள்ளி பஸ் வந்திருக்குங்க. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷமா? அந்த பிஸ்கெட் தான் சின்னாடி சாப்பிட்டு வாஃபிள் வாஃபிள் சாப்பிட்டது 1/4 மணி நேரம் உட்காந்துருந்தா. போலாம் போலாம். ஐயோ இவ்வளோ கூட்டமாக இருக்கு. எவ்வளோ பெரிய வீடியோ போட போகிறேன். ஏன் எடிட் பண்ணுவேன். இது போட்டு விட்டுருந்தாங்கல்ல. பட் எங்களுக்கு தான் தெரியும். அது நடுவில் ஏதாச்சும் கொலகாரம் என்னன்னா சைனா காலத்தில் பிடிச்சி போயிடணும். பரவாயில்லையா? உயிர் இப்படி போச்சு நான் கழுத்து. ஏய் இப்போ காலகட்டத்தில் சைனாவில் எவ்வளோ நேரம் வந்துட்டே இருக்கு. அந்த அண்ணா வயசான தாத்தா பாரு. கேர்ள்ஸ் தனியாக வெளியே வராது. எங்கள் அம்மா இந்த வீடியோ பார்த்துட்டு அசிங்க சிங்கிட்ட போதும். எங்கள் ஹாஸ்பிட்டல் போகிற வழி சுற்றி முற்றி ஒரு கடை இருக்காது. இவ்வளோ பெரிய ஹோட்டல் மட்டும் இருக்கும். இந்த ஹோட்டலில் போய் சாப்பாடு சாப்பிட்டா எங்கள் 1 மாதம் சம்பளம் போயிடும். ஏதோ இன்னும் 1 மாதம் ஒரு நோட்டீஸ் பீரியட் முடிச்சுட்டு நம்ம ஊருக்கே போய் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம ஊருக்காக போய் வேலை செய்யணுங்க. ஃபைனலி வி கேம். இதுதான் எங்கள் ஹாஸ்டல். பாருங்க பின்னாடி இன்னும் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. We only know டப்பா ஹாஸ்பிட்டல். காடெல்லாம் தாண்டி வந்துருக்கோம் சாமி. ஓ பதாக்கில் இருக்கிற இருந்துச்சுன்னா ஆமாம். ஓடி ஓடி வந்தாம போதார்ல. பாய். கேர்ள்ஸ் ஹாஸ்டல். ஐயோ எனக்கு கொடுக்குற கிஃப்ட்டுக்கு கண்ணு வேட போடுறியா? ஏன் இந்த கிஃப்ட் கொடுக்குறேன்? நான் ஒன்று 1 மாதம் கழிச்சு அவளுக்கு கல்யாணம் இருக்கு. அதனால தான் கண்ணை தோற அது கையில் தொட்டாலே தெரிஞ்சு எப்படி கையா நீயும் ஹஸ்பண்ட் இது அப்பா போட்டு சாப்பிட்டுருக்க. நானும் மேடம் அது ஏன் கிஃப்ட் அவளை கேட்டுட்டு இருக்கேன். ஏன் கிஃப்ட் போய் அவளை கேட்டுட்டு இருக்கான். மூணு கண்ணு மூக்கு செஞ்சிடாத. ட்ரீட்டு பெரிய கடையில் கொடுக்கணும். உனக்கோசரம் மலையில் நனைஞ்சு போய் வாங்கியிருக்கோம்.
வீடியோ போடுற நாளைக்கு vlog கொடுக்கலாம் எப்படி இருந்தாலும் பார்க்க தான் போகுது ஓப்பன் கவர் gift கவர் வாங்கிருக்கணும் பிச்சு போகிறது இது கிஃப்ட் கவர் மேலே தருது இது கண்ணாடி பாட்டில் தானே இல்ல பிளாஸ்டிக் நல்லா இருக்கு நம்மளுக்கு ஆளுக்கு ஒன்று பிகாஸ் இவருக்கு சரக்கு அடிப்பாளுங்க இவ்வளவும் ஆமா இவ வந்து 2 டம்ளர் அடிப்பா இவ கோகா குடிப்பா சியர்ஸ் பண்ணிட்டு ஃப்ளாப் ஆயிடுச்சுங்க போயிட்டு டிமார்ட் பாத்துக்கலாம் அப்படி பாருங்க தெரியல பாருங்க இவ கீழே மேல போட்டுன்னு டிமார்ட்ல எங்களை ஏமாத்திட்டாங்க இது க்ளோஸே ஆக மாட்டேங்குது அவங்க ரிட்டர்ன் எடுக்கலன்னா வீடியோ போடுறோம் யாரும் டிமார்ட் போகாதீங்க